ஜூலை 1ஆம் தேதி வந்து ஜிஎஸ்டி தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கே வந்து அமலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஜிஎஸ்டினா ஃபஸ்ட்டு என்ன, அது எங்கெங்கே அமலாக இருக்குது, என்னென்ன விஷயம், ஆளுக்கு ஒவ்வொரு விஷயம் சொல்கிறாங்க. சரி நம்ம கேட்டு பார்த்துருமேன்னு சொல்லி இங்கே வந்திருக்கோம். என்ன பதில் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஜிஎஸ்டி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர ஜிஎஸ்டினா என்னங்கிறத பற்றி அந்த அளவுக்கு பெரிய அவேர்னஸ் இல்லை. ஆக்சுவலாக டு பி ஃப்ராங்க் எனக்கு ஒன்றுமே தெரியாது ஜிஎஸ்டி பற்றி. நேற்று முந்தானத்து நம்ம போய் கடைக்கு தண்ணி பாட்டில் வாங்க போனால் 20 ரூபா இருந்துச்சு. நேற்று தண்ணி பாட்டில் வாங்குற 25 ரூபாய் போச்சு. எவ்ரி மந்த்து நான் புதிய இந்தியாவை ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்தியா விட்டு எங்கே தான் போய் ஊரை சுற்றிட்டுருக்காரு. அவர் இந்தியாவை ஆக்கலை, வேறு மாதிரி ஆக்குறாரு. கிரெடிட் கார்டுக்கு இப்போ என்ன சொன்னோன்னா அதுக்கு இப்போ ஸ்வைப் பண்ணாச்சுக்கே அதுக்கு டபுள் வரின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரில. ட்விட்டரில் பார்த்தோம் ஒரு டிஸ்கஷனு. ஸோ இப்போ இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிற வந்தோடனே தான் எங்களுக்கு இதெல்லாம் யோசிக்க தோணுது. இந்த என்னென்ன டேக்ஸாக இருந்திருக்கு. ஸோ இப்போ தான் நாங்கள் அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிஸ்கெட் வாங்க முடியல, கேக் வாங்க முடியல, சாப்பிட்ற உணவு எதுவும் வாங்க முடியல, பருப்பு சர்ப்பு ஆகிட்டு சோப்பு எதுவுமே இப்போது ரொம்ப ஹெவியாக விலை வைக்கிறாங்க. ஜிஎஸ்டினா என்ன பிரதர்? Goods and service tax. Goods storage tax or stock tax என்னன்னு தெரியும். ஜிஎஸ்டினா என்ன இப்போ ரீசெண்டாக வரி அதை இன்க்ரீஸ் பண்ண ஃபுல் ஃபார்ம் ஜிஎஸ்டிக்கு. ஜிஎஸ்டி ஃபுல் ஃபார்ம் இது. ஆக்சுவலாக டு பி ஃப்ராங்க் எனக்கு ஒன்றுமே தெரியாது ஜிஎஸ்டி பற்றி. கூட்ஸ் அண்டு சர்வீஸ் டேக்ஸ். சரி, இப்போ இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் எது விலை ஏறி இருக்குது, எது விலை எல்லாமே ஏறி இருக்குது கண்டிப்பாக. இன்னைக்கு காலைல வந்து ஒரு ஹோட்டல் போயிருந்தேன். அங்கே வந்து நான் யூஸ்வலாக 350க்கு வந்து வாங்குவேன். அதே 350க்கு வாங்க வேண்டிய மீல்ஸ் வந்து இன்றைக்கி 450 இருந்தது. 100 ருபீஸ் அதிகமாக இருந்தது. ஸோ நாளில் என்னடா பருப்பு விலை ஏறிடுச்சு. அது மாதிரி கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. மக்கள் மத்தியில் ரொம்ப பயங்கரமான இம்பாக்ட். நேற்று முந்தானத்து நம்ம போய் கடைக்கு தண்ணி பாட்டில் வாங்க போனால் 20 ரூபா இருந்துச்சு. நேற்று தண்ணி பாட்டில் வாங்குற 25 ரூபாய் போச்சு. அதே மாதிரி வந்து ஒரு கிலோ வந்து சோளம் வந்து 10 ரூபா 15 ரூபாய் இருந்துச்சு. இப்போ வந்து 40 ரூபாய்க்கு இருக்குது ஒரு கிலோ. இதனால் வந்து எங்களுக்கு லாபம் நஷ்டம் மட்டும் லாபம் கிடையாது. அங்கே டிஃபன் கடை வச்சிருக்க வீட்டாண்ட அன்றைக்கி வந்து உடச்சக்கல்ல வந்து 70 ரூபாய்க்கு வாங்கினேன். இன்றைக்கி 80 ரூபாய்க்குது ஒரு கிலோ. எல்லாத்துலேயுமே விலை ஏறி இருந்தாங்க இறங்கலை. இப்போ கிரெடிட் கார்டு இருக்குல்ல, கிரெடிட் கார்டுக்கு இப்போ என்ன சொன்னோன்னா அதுக்கு இப்போ ஸ்வைப் பண்ணாச்சுக்கே அதுக்கு டபுள் வரின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரில. ட்விட்டரில் பார்த்தோம் ஒரு டிஸ்கஷனு. கிரெடிட் கார்டு அதில் ஸ்வைப் பண்ணால் டபுள் வரின்னு சொல்கிறாங்க. அது வேறு பயமுறுத்துறாங்க. அது என்னன்னு தெரில. நிறைய கூட்ஸ்க்கெல்லாம் பார்த்தா டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சிலதுக்கு வந்து டேக்ஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கு. பட் இந்த ஆடம்பரம்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த கார்ஸ், இந்த லக்ஸுரி கார்ஸ் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் எல்லாத்துக்கு அதிகமாக இருக்குது. ஒரு ஸ்மால் கார்ஸ் அப்படின்னா ஒரு நார்மல் பீப்புள் அஃபோர்ட் பண்ணக்கூடிய கார்ஸ் எல்லாத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3% வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி பேசிஸில் ஆடம்பரம் ப்ளஸ் அத்தியாவசியம் இந்த கேட்டகரியில் வந்து அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அவங்க டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணது டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இதை பற்றின அந்த விழிப்புணர்வு வந்து மக்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பெருசாக பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர ஜிஎஸ்டினா என்னங்கிறத பற்றி அந்த அளவுக்கு பெரிய அவேர்னஸ் இல்லை. மோஸ்ட்லி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இல்லை, விழிப்புணர்வை ஏற்படுத்தவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை முன்னாடியே தெரிவிச்சிருக்கணும். எவ்ரி மந்த்து நான் புதிய இந்தியாவை ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்தியா விட்டு எங்கே தான் போய் ஊரை சுற்றிட்டுருக்காரு. அவர் இந்தியாவை ஆக்கலை, வேறு மாதிரி ஆக்குறாரு. கொஞ்சம் எல்லாருக்கும் கன்ஃபியூஷனாக இருக்குது. தேர் இஸ் நோ கிளியர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிவன் பை த கவர்மெண்ட். எப்படி போகணும் அந்த இது இன்னும் கொடுக்கல இன்னும். ஓகே, இந்த ஒரு விஷயம் வந்து ஃபியூச்சரில் பலன் கொடுக்குமா? கண்டிப்பாக. ஐ மீன் இப்போது எவ்வளோ பேர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்டாரண்ட்டுக்கே போகிறீங்க நீங்கள், உங்கள் பில் 1000 ருபீஸ் ஆயிருக்கும் சாப்பிட்ட பில். ஆனால் நீங்கள் கட்டுறது 1500 1600. இட் வில் ஹேவ் வேட், சர்வீஸ் டேக்ஸ், சர்வீஸ் சார்ஜ், எவ்ரி திங். பட் இது வெறும் 14% 18% அவ்வளோதானே. ஜிஎஸ்டி வந்து இதே மாதிரி டேக்ஸ் தான் அப்ராட்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மேபி யூஸ்ஃபுல், இந்தியாவுக்கு யூஸ்ஃபுல் ஆகுமா? உங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி பற்றி என்னக்கா தெரியும்? எங்களுக்கு ஒன்றும் தெரியலப்பா. முன்னெல்லாம் அப்படி இல்லை. இப்போ தான் வந்து வரி போட்டிருக்கேன். பிஸ்கெட் வாங்க முடியல, கேக் வாங்க முடியல, சாப்பிட்ற உணவு எதுவும் வாங்க முடியல, பருப்பு சர்ப்பு ஆகிட்டு சோப்பு எதுவுமே இப்போது ரொம்ப ஹெவியாக விலை வைக்கிறாங்க ஒரே ஒரு 4-5 நாள்லேயே. அதை பற்றி நாங்கள் என்ன சொல்கிறது சொல்லு. இதுமாரி இறங்குன்னு பார்த்தாலும் முடிய மாட்டுது, ஏறின்னு தான் இருக்குது. எனக்கு இப்போ தெரிஞ்ச அளவுக்கு என்னென்னா, முதல்ல இப்போது கார்லாம் வாங்க போனாங்கன்னா சென்னையில் இருக்கிறவங்களாம் இங்கே வாங்க மாட்டாங்க, போய் பாண்டிச்சேரியில் வாங்குவாங்க. ஏன்னா பாண்டிச்சேரியில் டேக்ஸ் கம்மியாக இருந்தது. ஆனால் இப்போது ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஒரே டேக்ஸ் அப்படிங்கிறதுனால எந்த பொருளாக இருந்தாலும் அது நம்ம ஊர்லேயே வாங்கிக்கலாம். இப்போ எங்கே நான் வந்து விலை கம்மியாக இருக்குன்னா அங்கே போய் தேடி வாங்க வேண்டிய தேவையில்லை. இது வந்து முதல்ல எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இப்போது கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் என்ன இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க மோடி என்ன சொல்கிறாங்கன்னா 70 வருஷம் நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் ஏதாவது ரொம்ப முக்கியமான ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே கூட்டாத அந்த 2 சபையும் வந்து நைட்டு 12 மணிக்கு ரொம்ப ரேராக கூட்டுறத அதை கூட்டி பெருசாக பண்ணியிருக்காங்க. அவர் அன்றைக்கி கொடுத்த ஸ்பீச்சும் அதே மாதிரி தான் இருந்தது. இது வந்து வெறும் எங்கள் கவர்மெண்ட் மட்டும் பண்ணதில்லை, இது வந்து டீம் இந்தியா 12 வருஷமாக அது நடந்துருக்கு. இப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம்.
இதுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாரு. இது வந்து நல்லதா கெட்டதா? நல்லது தான் ஃபார் த ஃபியூச்சர் எக்கானமி. இட் வில் பிரிங் அப் த இந்தியன் எக்கானமி. கவர்மெண்ட்டு நல்லது, நம்மளுக்கு இன்னும் இம்பேக்ட் தெரியல. நல்லதுன்னு தான் சொல்லணும் நினைக்கிறேன். சில பேருக்கு நல்லது, அதாவது ஹை கிளாஸுக்கு நல்லது, லோ கிளாஸுக்கு அவங்க எப்பவும் போல இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. எப்போவுமே யூஸ்வலாக மிடில் கிளாஸ் தான் இது பாதிக்கும். அதாவது பப்ளிக் வந்து ரொம்ப அநியாயமான ஒரு இதுவாக இருக்குது. இது நாளைக்கு பெட்ரோலுக்கு இன்னும் போடவே இல்லை. ஜிஎஸ்டி பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் வரல. மீதி எல்லா அத்தியாவசியமான பொருள், பேஸ்ட்லேருந்து ஷாம்புலேருந்து எல்லாமே அத்தியாவசியமாக நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருளுக்கும் போட்டிருக்கிறதால மக்களுக்கு தான் பாதிப்பு. இப்போ இது போக போக குறையும், கவர்மெண்ட்டுக்கு நிறைய வருமானம் வரும். வாய்ப்பே கிடையாது. எவனும் ஒருத்தன் ஏற்றினான்னா அவன் இறக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எங்களுக்கு சேலரி ஏற்ற மாட்டாங்க. உங்களுக்கு இல்லை உங்களை சுற்றி இருக்கவங்களுக்குலாம் இந்த ஜிஎஸ்டி பற்றின ஒரு விழிப்புணர்வுன்றது எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கிடையாது, எதுவுமே கிடையாது. எனக்கு ஜிஎஸ்டி பற்றி இப்போ இவ்வளோ பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு இது ஒரு 2 வார்த்தை பேசுகிறேன்னா நானாக போய் தேடி படிக்க ஆரம்பித்ததுனால தான். நான் என்ன நினைக்கிறேன், இதை ஆரம்பிக்கணும்னா அவங்க முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கணும். திடீர்னு புதுசாக எடுத்துகிட்டு வந்தால் நமக்குலாம் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக. எந்த இன்ஃபர்மேஷனுமே தெரியல. திடீர்னு ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு நார்மலி இப்போ 20 ருபீஸ் விற்கிற ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் இப்போ 40 ருபீஸ் விற்கிது. அந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள்லாம் அதிகமாக வச்சுனா நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஒரு விஷயம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தால் என்னென்னலாம் பாதிக்கப்படும் அதெல்லாம் அவங்க ப்ரிகாஷன்ஸ் எதுவுமே தரல. திடீர்னு இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நிறைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சான்ஸ் இல்லை. பட் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் தே ஆர் லிட்டில் அவேர், கொஞ்சம் தெரிஞ்சிருக்காங்க டேக்ஸ். ஸோ இந்த ஜிஎஸ்டி அப்படின்னு ஒன்று வந்தோடனே தான் நாங்களே இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த டேக்ஸ் எல்லாம் அதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த அளவுக்கு டேக்ஸ் எல்லாம் யோசிக்கலை, பெருசாக ஒன்றும் எங்களுக்கு இம்பேக்ட் தெரில. ஸோ இப்போ ஜிஎஸ்டின்னு ஸ்டார்ட் ஆனோடனே எங்களுக்கு தெரியும், தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஃபுல்லாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, லைக் நியூஸ் பேப்பர்ஸில், நியூஸில். ஆனால் மோஸ்ட்டாக இந்த ஃபேஸ்புக் ட்ரோல்ஸ் மீம்ஸில் தான் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் மொத்த பர்சன் ஐ எம் நாட் ஷூர். ஜிஎஸ்டியை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. இருந்தாலும் எங்களை பற்றி இது ரொம்ப டஃப்பாக இருக்குது. காரணம் நாங்கள் கேரளா இருந்து வருதோம். நான் இப்படி அப்புறம் கேரளாவுக்கும் ஜிஎஸ்டி அதே தாங்க. ஹைதராபாத்துக்கு போகிறோம். ஆனால் எங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு. 7000 ருபீஸ் டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு. நாங்கள் லிமிட்டட் அமௌண்ட்டில் தான் போகிறோம். அதனால எங்களுக்கு இது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. இப்போ இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மோடி அரசாங்கம் குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது இந்த ஜிஎஸ்டி எதிர்த்தார். ஃபஸ்ட் பாயிண்ட் அவர் என்ன சொன்னார்னா, நம்மளுடைய கணினியோட வளர்ச்சியே கம்மியாக இருக்கும்போது இந்த ஜிஎஸ்டியை தான் நம்ம வைக்கும்போது நம்மளுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு சொன்ன முதலமைச்சர் இன்றைக்கி பிரைம் மினிஸ்டராக இருக்கார். ஸோ ஜிஎஸ்டி ஜூலை 1 வந்துச்சு. இனி நாங்கள் எதுக்காக இந்த மைக்கெல்லாம் பிடிச்சிட்டு பல பேர்த்திட்ட பேசியிருக்கோம் அப்படின்னா, இது தெரிஞ்சிருக்கா மக்கள்கிட்ட? ஒரே ஒரு வரின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா வரியும் போயிடுச்சு. கிருஷ் கல்யாண் செஸ்ன்னு சொன்னாங்க, அப்புறம் ஸ்வச் பாரத் செஸ்ன்னாங்க. எல்லாம் இல்லை. இதுக்கு மேலே ஒரே வரி. இதை பற்றி மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்க தான் வந்தோம். பயங்கரமான கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்கிற நிலவரம். மேபி இதுக்கு மேலே அவங்க எஜுகேட் பண்ணாங்கன்னா இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.